அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காலேஜ் போகிறவங்க எல்லாரும், காலேஜ் மட்டும் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு போகிற எல்லாருமே கூட பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போகிறது, ஃபுட்போர்ட் அடிக்கிறது, ஜன்னலை பிடிச்சிட்டு அதை தொங்கிட்டு அந்த கம்பியில் தொங்கிட்டு போகிறது, காலேஜுக்கு போகிற இந்த ட்ரெயினில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது, அந்த ஜன்னல் கம்பியை பிடிக்கிறது, மேலே ஏறி வந்து சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் மும்பையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இளைஞர் இப்படி தான் டெய்லி வந்து இந்த ட்ரெயினில் போகிறப்போ அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருந்த வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. எல்லா நேரமும் ஒரே நேரம் மாதிரி இருக்காதுன்றதுக்கு உதாரணமாக ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்கேட்டிங் பண்ணுறதை அவர் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு 3 மாதம் கழிச்சு. அதை பார்த்து காவல்துறை வந்து அவர் வீட்டுக்கு போய் அவரை கைது பண்ணலான்னு போகிறப்போ ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த இளைஞருடைய லெஃப்ட் கை லெஃப்ட் கால் ரெண்டுமே துண்டாக வெட்டப்பட்டு அங்கே பெட்டில் வாழ்க்கையை இழந்து போய் உட்காந்துருக்காரு. இது எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன்.